السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. فقد قال الله تعالى في محكم تنزيل العليم والقرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم: الكيس من دان نفسه وعمل لما بعد الموت. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கர்ப்பாறையில் இருக்கும் குழந்தைக்கும் கர்ப்பாறையில் இருக்கும் தேரைக்கும் உணவளிக்கக்கூடிய எல்லாம் வல்ல ஏக இறைவனாம் அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். குர்ஆனில் கூறப்பட்ட நபி தோழர்களினுடைய வாழ்வும் படிப்பினையும் என்ற தலைப்பின் கீழ் ரமலானினுடைய இறுதி 10 நாட்களில் தொடர்ந்து ஒவ்வொரு நபி தோழர்களினுடைய வரலாறுகளை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய நபி தோழர் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் 59வது அத்தியாயத்தினுடைய 9வது வசனத்துல அல்லாஹ் இப்படி சுட்டி காட்டுறான்: وَيُؤْثِرُونَ عَلَى أَنفُسِهِمْ وَلَوْ كَانَ بِهِمْ خَصَاصَةٌ. தங்களுக்கு தேவை இருந்த போதிலும் அவர்கள் பிறருக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுட்டி காட்டுறான். அப்படி என்ன தங்களுக்கு தேவை இருந்தும் பிறருக்கு முன்னுரிமை கொடுத்தவர்கள் யார் அது அப்படின்னு சொல்லும் பொழுது முஃபஸ்ஸிரீன்கள் சுட்டி காட்டக்கூடிய ஒரு சம்பவம். ஒரு நாள் இரவு நேரத்துல வெளியூர்ல இருந்து ஒரு நபர் வர்றார். அப்படி வரக்கூடிய அந்த நபருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வீட்டுல ஏதாவது உணவு இருக்குதான்னு பார்த்துட்டு வர்றதுக்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அவங்க போய் பார்த்துட்டு எல்லாம் வந்து சொல்றாங்க, வீட்டுல எதுவும் இல்லை. இன்றைக்கு இருக்கிறத போல ஹோட்டல் எல்லாம் கிடையாது. அன்னைக்கு யாராவது வெளியூர்ல இருந்து வந்தா அவர்களுக்கு அங்க இருக்கக்கூடியவர்கள் உணவு கொடுத்தாதான் உண்டு. அப்படி வெளியூர்ல இருந்து வந்தவருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது உணவு இருக்கான்னு பார்த்துட்டு வர சொன்னாங்க. ஒண்ணும் இல்லை. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கேட்கிறாங்க: இந்த விருந்தாளிக்கு இன்றைக்கு உணவு கொடுக்கிறது யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு எச்சரிக்கிறாங்க: யா ரசூலல்லாஹ், நான் அவருக்கு இன்றைக்கு இரவு உணவு நான் கொடுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு அவரை கூட்டிட்டு போறாங்க. போய் மனைவிட்ட கேட்கிறாங்க, இன்னைக்கு என்ன இருக்கு? உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நம்முடைய குழந்தைகளுக்கான உணவு தான் இருக்கு, எக்ஸ்ட்ரா எதுவும் இல்லை. இல்ல, நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய விருந்தாளிய நான் உணவு கொடுக்கிறேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கேன், என்ன பண்ணலாம்? கணவனும் மனைவியும் சேர்ந்து ஒரு ஆலோசனை பண்றாங்க, என்ன செய்யலாம்? சரி, குழந்தைகளை நான் எப்படியாவது தூங்க வச்சிடணும்.
அந்த குழந்தைக்கு இருக்கிற அந்த உணவை அவருக்கு நம்ம என்ன செய்யலாம், கொடுக்கலாம். அப்படி வந்த விருந்தினரை தனியா உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறதுங்கிறது முறையில்லை. அவரு கூட நம்மளும் உட்காரணும். அதுதானே விருந்தினரை கண்ணியப்படுத்துறதுங்கிறது. சரி, நானும் கூட உட்கார்றேன். நான் சாப்பாடை எடுத்து அவருக்கு போடக்கூடிய நேரத்துல எப்படியாவது விளக்க அணைச்சிடுறேன். எனக்கும் சாப்பாடு எடுத்து போடுற மாதிரி செய்கை காட்டிக்கிறேன். இருக்கிற சாப்பாட்டை அவருக்கு எடுத்து போட்டு அவரை வயிறார சாப்பிட வச்சு அனுப்புவோம்னு சொல்லி கணவனும் மனைவியும் சேர்ந்து ஆலோசனை பண்ணி அதே போல அவரை உட்கார வச்சு குழந்தைகளுக்கு மட்டுமே இருந்த உணவை அவருக்கு என்ன செய்யறாங்க, பரிமாறுறாங்க. அப்படி பரிமாறக்கூடிய நேரத்துல யதார்த்தமா விளக்க அணையறத போல விளக்க அணைக்கிறாங்க. இருக்கிற உணவை எல்லாம் அவருக்கு திருப்தியா கொடுத்தும் அனுப்புறாங்க. அடுத்த நாள் காலையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு சொல்றாங்க, நீங்க என்ன செஞ்சீங்க? உங்களுடைய செயலை பார்த்து அல்லாஹ் மகிழ்ச்சி அடைஞ்சான் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை ஓதி காட்டுறாங்க. தங்களுக்கு தேவை இருந்தும் பிறருக்கு முன்னுரிமை அளிப்பார்கள் சொல்லி அல்லாஹ் நீங்க செஞ்ச செயலுக்கு மகிழ்ச்சி அடைந்து இந்த வசனத்தை இறக்கி தந்தான்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறத பார்க்கிறோம். அந்த அளவுக்கு அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய செயலை அல்லாஹ் சிறப்பிச்சு வசனத்தை இறக்குனதை பார்க்கிறோம். அவங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே தியாகங்களால நிறைஞ்ச வாழ்க்கை. தியாகங்களால நிறைந்த வாழ்க்கை தான் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு உடையது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்கு வர்றதுக்கு முன்பாகவே தாவா செய்யறதுக்காக உஸைத் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பி வச்சாங்களா இல்லையா? அந்த நேரத்துல உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அவருடைய கணவர் இறந்ததற்கு பின்பாக அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹுவை திருமணம் செய்யறதுக்கு விருப்பம் தெரிவிக்கிறாங்க. அப்ப இவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கல. இப்படி விருப்பம் தெரிவிச்ச உடனேயே உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, இல்ல அது முடியாது, உங்களை நான் திருமணம் செய்ய முடியாது. ஏன்னா நீங்க இன்னும் இஸ்லாத்தை ஏத்துக்கல. ஒரு முஸ்லிமான பெண் ஒரு இறை மறுப்பாளரை திருமணம் செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுக்கு இஸ்லாத்தை பத்தின அந்த ஒரு பார்வை இல்லை. அதனால என்ன சொல்றாங்கன்னா, மஞ்சளுக்கும் வெள்ளைக்கும் ஆசைப்பட்டுதான் இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படி உம்மு சலமா கேக்குறாங்க, அது என்ன மஞ்சளும் வெள்ளையும்? தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் ஆசைப்பட்டுதானே இப்படி எல்லாம் கேக்குறீங்க? என்னை விட இன்னும் செல்வந்தர் நல்ல வசதியானவர் வந்தா திருமணம் பண்ணிக்கலாம்னு தானே இப்படி நீங்க ஒரு மறுப்பு தெரிவிக்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, இல்ல, எனக்கு தங்கமும் வேண்டாம் வெள்ளியும் வேண்டாம். நீங்க ஈமான் கொண்டீங்கன்னா, நீங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு அது மட்டும் போதும், அதை மகரம் வச்சுக்கிறேன். நீங்க தங்கமும் தர வேண்டாம் வெள்ளியும் தர வேண்டாங்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு யோசிக்கிறாங்க, அது என்ன அப்படி, இஸ்லாம்னா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்ல கலிமாவும் சொல்றாங்க. அவங்க இரண்டாவது அக்கபா உடன்படிக்கையில கலந்துகிட்டதாகவும் ஒரு செய்தி இருக்கிறத பார்க்கிறோம். அப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அதற்கு பின்பா நடந்த அத்தனை போர்க்களத்திலையும் கலந்துக்கிட்டாங்கிறாங்க. பத்ரு போர்ல, உஹது போர்ல, எல்லா போர்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட கூட இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல அவ்வளவு அன்பு செலுத்தக்கூடியவர்களா இருந்தாங்க.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முகத்தை பார்த்து அவங்க ஏதாவது தேவையுடையவரா இருக்கிறாங்களா அப்படிங்கிறத கணிக்கக்கூடிய நபரா அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க. ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் அப்படியே வாடி இருக்கு. யார சொல்லலாம், ரொம்ப பசியா இருக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆமா கொஞ்சம் பசியில தான் இருக்கேன், நான் வீட்டுல ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு வரட்டுமா சொல்லி வீட்டுக்கு போய் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பசியோடு இருக்கிற மாதிரி இருக்கு, ஏதாவது இருக்கா, கொஞ்சம் ரொட்டி தூண்டும் பேரிச்சம்பழமும் இருக்கு, சரி நான் போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கூட்டிட்டு வர்றேன்ட்டு வர்றாங்க. அவங்க அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு உணவை ரெடி பண்ணிட்டோங்கிற அந்த சந்தோஷத்துல வர்றதை பார்த்ததுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவு பண்ணிட்டாங்க, அப்போ அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுல ஏதோ கொஞ்சம் இருக்கு. அப்படி வந்த உடனே, என்ன அபூ தல்ஹா, யார சொல்லலாம், உங்களுக்கு வேண்டிய உணவு இருக்கு, வாங்க போலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அந்த உணவை அப்படியே ஒரு தட்டை போட்டு, தட்டுல பிச்சு அந்த ரொட்டியை பிச்சு போட்டு அதை மூடி வச்சுட்டு போய் திண்ணை தோழர்கள் எல்லாம் கூட்டிட்டு வாங்குறாங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு ஒரே கவலை, இருக்கிறது ஒருத்தர் சாப்பிடுற அளவுக்கு இருக்கிற உணவு, ஆனா திண்ணை தோழர்கள் எல்லாத்தையுமே கூப்பிட சொல்றாங்களே. ஆனா சொன்னது யாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி போறாங்க, போய் திண்ணை தோழர்கள் எல்லாத்தையுமே கூட்டிட்டு வர்றாங்க. அத்தனை பேத்துக்குமே அல்லாஹ் அந்த உணவை போதுமானதாக்கி வச்சாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முகத்தை பார்த்தே அவங்களுடைய தேவைகளை புரிஞ்சு கொள்ளக்கூடிய அளவுக்கு ரொம்ப நெருக்கமான தோழரான அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்கிறத பார்க்கிறோம். உஹது போர்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சுத்தி நின்று பாதுகாத்ததுல முக்கிய நபரா அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கழுத்துக்கு நேரா வந்த ஒரு வாள் வீச்ச இவருடைய கரத்தால தடுக்கிறாங்க, அவருடைய விரல்கள் எல்லாம் கட்டாது. அப்படி இருந்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மேல எந்த ஆயுதமும் பற்றாம அவங்க முன்னாடி நின்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரி எப்படி வர்றாங்கன்னு பாக்குறதுக்காக இப்படி இவங்க முன்னாடி மறைச்சு நிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் இப்படி திரும்பி பார்க்கறாங்க. உடனே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யார சொல்லலாம், நீங்க தலையை அந்த பக்கம் இந்த பக்கம் நீட்டாதீங்க, எதிரியினுடைய அம்போ ஏதாவது உங்களை தச்சிரும், அதனால நீ எனக்கு பின்னாடியே நில்லுங்கன்னு சொல்லி தன்னுடைய உடம்ப கேடயமா பயன்படுத்தி நின்றவங்க தான் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நேசிக்கக்கூடிய நபர்களா இருந்தாங்கிறத பார்க்கிறோம். ஒரு முறை அல்லாஹ் 3வது அத்தியாயத்தினுடைய 92வது வசனத்தை இறக்குறான். லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்க விரும்பின பொருட்களில் இருந்து, நீங்க நேசிக்கக்கூடிய பொருட்களில இருந்து தான தர்மம் செய்யாத வரைக்கும் நீங்க நன்மையை அடைய முடியாது அப்படின்னு சொன்ன உடனேயே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. யார சொல்லலாம், நான் ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு தோட்டம் இருக்கு, அந்த தோட்டத்தை நான் அல்லாஹ்வினுடைய பாதையில கொடுத்துறேன். எந்த அளவுக்கு அந்த தோட்டம் அவர்களுடைய விருப்பத்துக்குரியதா இருந்துச்சுன்னா, அவங்க நல்ல செல்வந்தர், தோட்டங்கள் நிறைய இருக்கு, ஆனா பைரூஹாங்கிற தோட்டத்துலதான் அதனுடைய தண்ணி ரொம்ப இனிமையா இருக்குமா. அவங்க போய் மனதார கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னா, கொஞ்சம் போய் அப்படியே களைப்பாறணும்னா அதிகமா அவங்க போகக்கூடிய தோட்டம் தான் பைரூஹாங்கிற தோட்டம். அது மட்டும் இல்ல, மஸ்ஜித் நபவிக்கு நேர் எதிர்ப்புறம் அந்த தோட்டம் இருந்ததா பார்க்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓய்வு எடுக்கிறதா இருந்தாலும் அந்த தோட்டத்துக்கு போவாங்க. அப்படி அவங்க ரொம்ப விரும்பின அந்த தோட்டத்தை அல்லாஹ் இப்படி சொல்லிட்டானா, நான் இந்த தோட்டத்தை நான் அப்படியே தானம் கொடுக்கிறேன்னு சொல்லி இதை அப்படியே வச்சுக்கங்க யார சொல்லுவான்னு சொல்லி தன்னுடைய தோட்டத்தை கொடுத்தவங்க தான் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. அதே போல அவங்க இன்னொரு முறை அவங்களுடைய வேற ஒரு தோட்டத்துல, பேரிச்சமர தோட்டத்துல தொழுகைக்காக நிக்கிறாங்க. அப்படி நின்று தொழுதுட்டு இருக்கிறாங்க. ஒரு பறவை வருது, அப்படியே
அவங்கள ஒட்டி பறந்துட்டு ஒரு அந்த பேரிச்சம் கொலையில இருக்கக்கூடிய பழத்தை கொத்தி சாப்பிடும். அப்படி சாப்பிட்ட அந்த பறவை ஒவ்வொரு மரமா பறந்து ஒவ்வொரு மரத்துல இருக்கக்கூடிய பேரிச்ச கொலையையும் கொத்துது. இத கவனிச்ச அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன தொழுதோம், எத்தனை ரக்காத்து தொழுதோங்கிறத மறந்துட்டாங்க. இப்படி எல்லா பறவை எல்லா மரத்துல இருக்க பேரிச்ச கொலையையும் கொத்துறத கவனிச்ச அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு எத்தனை ரக்காத்துகள் தொழுதோங்கிறத என்ன செஞ்சுட்டாங்க, மறந்துட்டாங்க. தொழுது முடிச்ச உடனேயே அவங்க செஞ்ச முதல் வேலை என்னன்னா அந்த தோட்டத்தை அப்படியே சதக்கா செஞ்சுட்டாங்க. என்னுடைய தொழுகையில இடையூறா இருந்த இந்த தோட்டம் எனக்கு வேண்டாம், இந்த தோட்டத்தை நான் அல்லாஹ்வினுடைய பாதையில சதக்கா செய்யறேன்னு சொல்லி அந்த தோட்டத்தை அப்படியே சதக்கா செஞ்சதை பார்க்கணும். இப்படி அல்லாஹ்வோடு நெருங்கி இருந்த சஹாபிதான் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களுடைய கடைசி நேரம் வரைக்கும் அல்லாஹ்வினுடைய பாதையில ஏதாவது செய்யணும் அந்த சிந்தனை தான் இருந்துச்சு. அவங்களுடைய 85வது வயது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ஆட்சி காலத்துல கடற்படை ஒன்று கிளம்புது. அப்படி கிளம்பக்கூடிய அந்த கடற்படையில நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லி அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பர்மிஷன் கேட்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, வேண்டாம், உங்களுக்கு வயசாயிருச்சு இல்ல, நீங்க கொஞ்சம் ஓய்வு எடுங்க. அது மட்டும் இல்ல, அவருக்கு எப்படி தகவல் சொல்லப்படுதுன்னா, நீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட நிறைய போர்க்களங்கள்ல கலந்துக்கிட்டீங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ஆட்சி காலத்துல நடந்த போர்கள்ல எல்லாம் கலந்துக்கிட்டீங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல நடந்த போர்கள்ல எல்லாம் கலந்துக்கிட்டீங்க. உங்களுக்கு வயது முதிர்ந்துருச்சு, அதனால நீங்க கொஞ்சம் ஓய்வெடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன பதில், இன்ஃபிரு ஹிஃபாஃபா வ திகாலா வ ஜாஹது ஃபீ சபீலில்லாஹ். நீங்க கம்மியா இருந்தாலும் சரி, அதிகமா இருந்தாலும் சரி, உங்கள்ட்ட கம்மியான வளங்கள் இருந்தாலும் சரி, அதிகமான வளங்கள் இருந்தாலும் சரி, அல்லாஹ்வினுடைய பாதையில நீங்க போராடணும்னு அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இளமையா இருந்தாலும் சரி, வயது முதிர்வா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வினுடைய பாதையில போராடணும்னு அல்லாஹ் சொல்றான். அதனால நானும் வருவேன்னு நிக்கிறாங்க. அவர்களுடைய அந்த பிடிவாதத்தை உறுதியை பார்த்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அனுமதி கொடுக்கறாங்க. சரி, நீங்களும் இந்த கடற்படையில போய்க்கங்க. அந்த கடற்படை கிளம்புது. கிளம்புன கொஞ்ச நாட்கள்லயே அந்த கடற்பயணத்துல அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆகுறாங்க. அடக்கம் பண்றதுக்கு எங்கேயும் இடம் இல்லை கடல்ல. ஒரு டிஸ்கஷன் பண்றாங்க, என்ன பண்ணலாம். இப்ப கப்பலை செலுத்தக்கூடியவர் சொல்றாரு, எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் தொலைவுல ஒரு தீவு இருக்கு, அங்க வேணா என்ன செஞ்சிடலாம், அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அடக்கம் பண்ணிடலாம். ஆனா அங்க போறதுக்கு 7 நாள் ஆகுங்கிறாங்க. 7 நாள் வரைக்கும் உடம்பு என்ன செய்யணும், தாங்கணும். வயது முதிர்ந்தவர் 7 நாள் வரைக்கும் அந்த உடம்பு எந்த விதமான அழுகலும் இல்லாம இருக்கணும். சரி, என்னமோ ஒண்ணு நடக்கட்டும், போவோம்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அந்த தீவை நோக்கி கப்பலை செலுத்துறாங்க. 7வது நாள் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுவுடைய உடல் அந்த தீவுல அடக்கம் செய்யப்படுது. சஹாபாக்கள் சொல்றாங்க, எந்த விதமான குறையும் அவங்களுடைய உடம்புல இல்லை. தூங்குனவங்க எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி இருந்துச்சு. 7 நாளைக்கு பின்பும் உடம்புல எந்த விதமான மாறுதலும் இல்லை. ஒருத்தர் தூங்குனா எப்படி இருக்குமோ அப்படி இருந்துச்சுங்கிறாங்க. அல்ல அந்த அளவுக்கு அவர்களை சிறப்பிச்சு வச்சாங்கிறத பார்க்க. இந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையில இருந்து நமக்கு கிடைக்கிற படிப்புன்னு என்ன?
அல்லாவிற்காக எல்லாத்தையும் இழக்கிறதுக்கு முன் வரணுங்கிறது தான் அவங்களுடைய வாழ்க்கையில இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் படிப்பு. அல்லாவுக்காக எல்லாத்தையும் கொடுத்தாங்க, தோட்டத்தை கொடுத்தாங்க, உணவை கொடுத்தாங்க, கடைசியில உயிரையும் கொடுத்தாங்க. அல்லாவுக்காக எல்லாத்தையும் கொடுக்க முன் வந்தாங்க. புகழ் போர்ல விரல்களை கொடுத்தாங்க. இப்படி அல்லாவுக்காக அப்படின்னு சொல்லிட்டா எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய மனநிலை அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட இருந்ததை பார்த்தோம். ஆனா இன்னைக்கு நம்முடைய நிலை என்ன? கொஞ்சம் பொருளாதாரம் கொடுக்கறதுக்கு கூட நிறைய யோசிக்கிறோம். கொடுத்துட்டா ஏதாவது ஆயிருமோ, இல்ல கொடுத்துட்டா ஏதாவது குறைஞ்சிருமா, இல்ல அடுத்து ஏதாவது நமக்கு தேவை வந்துச்சுன்னா என்ன செய்யறது, இப்படி பலவாரம் யோசிக்கிறோம். ஆனா அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு எதையும் யோசிக்கல. அல்லாஹ்வுக்கா அல்லாஹ் கேட்கிறானா நான் கொடுக்கிறேன்னு சொல்லி முன் வந்தாங்க. அதுவும் எந்த அளவுக்குனா, அல்லாஹ் நீங்க விரும்பினதை கொடுங்கன்னு சொல்றானா, நான் இந்த உலகத்திலேயே அதிகமா விரும்புறது இந்த தோட்டம் தான், இதை நான் கொடுத்துறேன்னு. நீங்க பெரும்பாலும் கொடுக்கறதுக்கு மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்கும்னா, கொடுக்கறோம் அப்படின்னா ஒண்ணு அதை நிறைய பயன்படுத்தி இருப்போம், இல்லையா நமக்கு பிடிக்காததா இருக்கும். அதை கொடுக்கறதுக்கு தான் பெரும்பாலும் முன் வருவோம். தனக்கு பிடிச்சதை கொடுத்தாதான் அல்லாட்ட நன்மை கிடைக்கும்னு அல்லாஹ் வசனத்தை இறக்குன உடனேயே இவங்க சொன்ன அடுத்த வார்த்தை, எனக்கு பிடிச்சது இந்த தோட்டம் தான், அதை கொடுத்துறேன். அல்லாஹ்வுக்காக எல்லாத்தையும் கொடுக்கணுங்கிற அந்த மனநிலை நமக்கு வரணுங்கிறது அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுவுடைய வாழ்க்கையில இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பு. அதே போல தனக்கு தேவை இருக்கும் போது கொடுக்கறது இருக்கு இல்லையா, வசதி நிறைய இருக்கு, நிறைய நம்ம கிட்ட செல்வம் இருக்கு, அப்ப கொடுக்கறத விட தேவை இருக்கும் போது கொடுக்கறதுக்கு ஒரு தனி முக்கியத்துவம் இருக்கு. நமக்கே தேவை நிறைய இருக்கு, நம்முடைய நிலையே தேவைகள் அதிகம் உடையவர்களா நம்ம இருக்கோம், அந்த நேரத்துல கொடுக்கறது இருக்கு இல்லையா, அதுதான் சிறந்த சதக்காங்க. தேவை இருக்கும் பொழுதும் அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வினுடைய திருப்தியை எதிர்பார்த்து கொடுக்கக்கூடியவர்களா இருக்கணும் அப்படிங்கிறதுதான் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுவுடைய வாழ்க்கையிலிருந்து கிடைக்கிறது. பார்க்கலாம், கொஞ்சம் உணவு தான் இருந்துச்சு, ஆனாலும் என்ன செஞ்சாங்க, வந்தவருக்கு இருக்கிறது கொஞ்சம் அப்படிங்கறத தெரியப்படுத்தல. இன்னைக்கு நம்முடைய வீடா இருந்தா என்ன ஆகும், சட்டி உருண்டும், இல்லைன்னா சட்டியில அந்த கரண்டி சத்தம் கேட்டுரும், அவ்வளவுதான், இதுக்கு மேல என்ன இல்ல, ஒண்ணு இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்டம்ஸ் மாதிரி தெரிஞ்சிடும். ஆனா உட்கார்ந்து இருக்கவருக்கு உணவு இல்லைங்கிற தகவலே தெரியாத அளவுக்கு அவரும் சாப்பிடுற மாதிரி ஒரு செய்கை செஞ்சு வந்தவரை திருப்தியா உணவருந்தி அனுப்புனதை பார்க்க. தேவை இருந்தும் வந்தவருக்கு அடுத்தவருக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய அந்த பழக்கம்ங்கிறது, அந்த குணம்ங்கிறது, அது மிக உயர்ந்த குணமா அல்லாஹ் அந்த செயலை பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சான்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அளவுக்கு கொடுக்கறதுல சிறந்தவர்களா அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு இருந்ததை பார்க்கணும். இப்ப நம்மால இயன்றத கொடுக்கக்கூடியவர்களா நம்ம இருக்கணும். அதே போல அல்லாஹ்வோட இருக்கிற தொடர்பு எப்படி இருக்கும்? அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கை நமக்கு அழகான ஒரு படிப்பினை தரும். அல்லாஹ்வோட தொழுகையில எப்படி இருக்கணும்? கொஞ்சம் கவனம் திசை திரும்பினதுமே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு செஞ்ச வேலை என்னன்னா, இந்த தோட்டமே வேண்டாம், அல்லாஹ்வோடு நான் உரையாடுறதுல அல்லாஹ்வோடு எனக்கு இருக்கக்கூடிய தொடர்பை திசை திரும்பக்கூடிய அல்லது அதுல குறைபாடு ஏற்படுத்தக்கூடிய நிலையில இந்த தோட்டம் இருக்குதா, அப்ப எனக்கு இந்த தோட்டம் வேண்டாம், அதை நான் அல்லாஹ்வினுடைய பாதையில கொடுத்துறேன்னு சொன்னாங்க அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. எல்லாத்தையுமே
அது அல்லாஹ்வோடு இருக்கக்கூடிய தொடர்பை குறைபாடுடையதா ஆக்குதுன்னா அது எவ்வளவு பெருசா இருந்தாலும் அது எனக்கு முக்கியம் இல்லை, அல்லாஹ்வோடு இருக்கக்கூடிய தொடர்பு தான் முக்கியங்கிறத அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவருடைய வாழ்க்கை நமக்கு முன்னுதாரணமா காட்டுறதை பார்க்கிறோம். இப்ப அல்லாஹ்வோடு நமக்கு எப்படி தொடர்பு இருக்கும்? அல்லாஹ்வோடு நெருங்கி போறதுக்கு என்னென்ன வழி இருக்குதோ அதை எல்லாத்தையும் முயற்சி எடுக்கும். அப்படி அல்லாஹ்வோடு நெருங்கி போறத தடுக்கக்கூடிய விஷயங்கள் எதெல்லாம் இருக்குதோ அதை விட்டும் தவிர்த்து இருக்கணுங்கிறதுக்கு ஒரு நல்ல முன்னுதாரணமா அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு இருந்ததை பார்க்கிறோம். அல்லாஹ்வோடு நமக்கு தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல அதிகமா ஆர்வம் செலுத்துறது, அல்லாஹ்வோடு இருக்கக்கூடிய தொடர்பை திசை திருப்பக்கூடிய அல்லது அல்லாஹ்வோடு இருக்கக்கூடிய தொடர்புல இடையூறு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை ஒதுக்கி வைக்கிறதும் அது அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கை நமக்கு சொல்லக்கூடிய பாடம். அதனாலதான் செல்போனை ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம்னு சொல்லுவோம், இல்லைன்னா சைலண்ட்ல போடுவோம்னு சொல்றாங்க. அல்லாஹ்வோடு தொடர்பு இருக்கும் பொழுது, அல்லாஹ்வோடு பேசுறதுக்கு நிற்கும் பொழுது வேற எந்த தொடர்பும் இல்லாம இருக்கணுங்கிறது தான், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இருக்கணுங்கிறது தான். அப்படி அல்லாஹ்வோடு ஒரு நெருங்கிய தொடர்பை வைக்கணும் அப்படிங்கிறது தான் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கை நமக்கு சொல்லக்கூடிய பாடம். அது மட்டும் இல்லை, எந்த நிலை இருந்தாலும் இன்னைக்கு சின்ன சின்ன அசௌகரியங்களை காரணமா சொல்லி மார்க்க பணியில இருந்து ஒதுங்கக்கூடியதும் அல்லது சமூக பணியில இருந்து விலகி இருக்கிறதுக்கு காரணம் சொல்றத பார்க்கலாம். ஆனா 85 வயதாக கூடிய நிலை அப்படி இருந்தும் கலீஃபா அனுமதி கொடுக்கறாங்க, வேண்டாம் நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நீங்க வரணுங்கிற எந்த அவசியமும் இல்லை, நீங்க ஓய்வெடுத்தா போதும். அப்படி சொல்லக்கூடிய நிலையிலையும் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன பதில் இல்ல, நான் வருவேன், அல்லாஹ்வினுடைய மார்க்கத்திற்காக என்னால முடிஞ்ச பங்களிப்பை நான் செய்வேன், நான் அதுல இருந்து ஒதுங்க மாட்டேன். மார்க்க பணியில இருந்து ஒதுங்கி நிக்கிறதுங்கிறது அது ஒரு நல்ல முஃமினுடைய பண்பு இல்லை. அந்த வசனத்தை ஓதி காட்டிட்டு அவங்க சொன்னது இளமையா இருக்கும் பொழுதும் முதுமையை அடைஞ்சாலும் சரி அல்லாஹ்வினுடைய பாதையில பணி செய்யணுங்கிறது தான் அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டளை, அதனால நானும் வருவேன். அந்த அளவுக்கு மார்க்க பணி செய்யக்கூடிய விஷயத்துல, மார்க்கத்திற்காக உழைப்ப செலுத்தக்கூடிய விஷயத்துல எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு அழகான முன்னுதாரணமா அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறத பார்க்கிறோம். இப்ப சின்ன சின்ன காரணங்களை சொல்லிட்டு மார்க்க பணியில இருந்து சமூக பணியில இருந்து ஒதுங்கிறதெல்லாம் ஒரு நல்ல முஃமினுடைய பண்பு. ஒரு நல்ல முஃமினா இருந்தா எந்த நிலை இருந்தாலும் தன்னால என்ன செய்ய முடியுமோ அதை அல்லாஹ்வினுடைய மார்க்கத்திற்காக செய்யறதுதான் அது ஒரு நல்ல முஃமினுடைய பண்புங்கிறது தான் அவங்களுடைய மரணம் வரை அவங்களுடைய வாழ்க்கையில நமக்கு கிடைக்கக்கூடிய உதாரணமா பார்க்கணும். இப்ப நம்மளால என்ன செய்ய முடியுமோ அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக அதை செய்யக்கூடிய நபரா இருக்கணும். காரணங்களை சொல்லி அல்லது ஏதாவது ஒதுங்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு காரணத்தை தேடக்கூடிய பண்புங்கிறது அது ஒரு நல்ல முஃமினுடைய பண்பே இல்லைங்கிறது தான் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய 85வது வயதிலையும் போர்க்களத்துக்கு போன நிகழ்வு நமக்கு சுட்டிக்காட்டு. அப்படி அல்லாஹ்வுக்காக அனைத்தையும் தியாகம் செய்யக்கூடிய,
அல்லாஹ்விற்காக எந்த நிலையிலையும் பணி செய்யறதுக்கு தயாரானவர்களா இருப்பதுதான் அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு முஃமினுடைய பண்புங்கிறத தான் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கை முழுவதும் நமக்கு எடுத்து சொல்லக்கூடியது. அப்படி அல்லாஹ் விரும்பக்கூடிய நல்ல முஃமின்களுடைய பட்டியல்ல நம்ம எல்லாத்தையும் சேர்த்து அல்லாஹ் நமக்கும் சிறந்த அந்தஸ்தை தரணும்னு துஆ செய்து நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.